இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் மாங்காய் வச்சு எப்படி பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மாங்காய் வச்சு நம்ம ஒரு பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாங்க. பாருங்கள், மேலே இருக்கிற தோலை இப்படி எடுத்துடலாம். ஈஸியாக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. நம்ம டக்குன்ட்டு அதோட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல் மாங்காவையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம சின்ன சின்ன துண்டும் போடலாம், பெருசு பெருசும் போடலாங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணுங்க. நம்ம கட் பண்ணிவிட்டு பாருங்கள், துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம இந்த மாங்காவை எல்லாம் போட்டுடலாங்க. பாருங்கள், குக்கரில் நம்ம மாங்காவை போட்டுங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுடலாங்க. மஞ்சத்தூளும் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. ஒரு விசில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இது தாளிக்கலாங்க. பாருங்கள், கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். நம்ம மாங்காய் வச்சு போட்டுடலாங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் வேணுன்னா போட்டுக்கோங்க. பாருங்கள், சுண்டது போதுங்க. இவ்வளோ கொஞ்சம் கெட்டியாகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம், ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தித்திப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு இவ்வளோ தித்திப்பு வேணும், 2 ஸ்பூன் தாங்க வெல்லம் போட்டுக்கிறேன். இது நல்லா கலக்கிடலாங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். பாருங்கள், வெல்லம் போட்டோன்னே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், வெல்லம் மெல்ட் ஆகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகணுங்க. பாருங்கள், வெல்லம் நம்ம கட்டி கட்டியாக போட்டனால அப்படியே இருக்குது வெல்லம். இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சின்னா கலர் ஃபுல் சேஞ்ச் ஆகிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நம்ம இது நீங்கள் முத்தனை மாங்காவை எடுத்திங்கன்னா அப்போ 2-3 விசில் கூட விடலாங்க. நான் சின்ன மாங்காவை எடுத்தனால ஒரே விசில் வச்சுக்கிறேங்க. பாருங்கள், ஒரே விசிலில் நல்லா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போட்டு செஞ்சது. பாருங்கள், இவ்வளோ திக்னஸ் வந்தால் போதுங்க. இப்படி இருந்தால் தாங்க நம்ம சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக 5 நிமிஷத்தில் மாங்காய் பச்சடி செஞ்சிடலாங்க. பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். சீக்கிரம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.